கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற அன்பு நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். எழுப்புதலின் சத்தம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் உலகிற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது. மலையின் மேல் உள்ள பட்டணம் மறைக்க முடியாது. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மலை பிரசங்கத்தின் போது பேசின வார்த்தை, மலை மேல் உள்ள பட்டணம். கலிலேயா என்னும் யூதேயா பட்டணங்களிலே மலைகளிலே அவர்கள் வீடுகளை கட்டுவார்கள். அங்கே பாருங்க, மேலே மலை கீழே பள்ளத்தாக்கு. அப்போ அந்த மலைகளுக்கு மேலே அந்த வீடுகள் கட்டும்போது ஒரு பாதுகாப்பு. அந்த வீடு எப்படி இருக்குமா, எல்லா வீடுகளும் ஒன்றோடு இணைந்து அவர்கள் எல்லாரும் வெள்ளை நிறத்திலே அந்த வீட்டிலே அங்கே சுண்ணாம்பு வைத்து கட்டுகின பூசப்பட்டிருந்த வீடு. பார்ப்பதற்கு பிரகாசமா இருக்கும் அந்த பட்டணம். எங்கு நின்று பார்த்தாலும் மலை மேல் இருக்கிற அந்த பட்டணத்தை அங்க மறைக்க முடியாது. அப்படி ஒரு எல்லாருக்குமாக அது பிரகாசிக்க உள்ள பட்டணமாக இருந்தது. அதைத்தான் கிறிஸ்தவர்களாகிய நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மலை, இந்த பட்டணத்துக்கு ஒப்பிடுகிறார். மற்றவர்கள் பார்க்கும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவ சாயலாக இருக்க வேண்டும். அது வெள்ளை அடிக்கப்பட்ட வெள்ளை நிறத்துல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்கின்ற ஒரு கிறிஸ்தவ ஜீவியமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கிறார். இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, இந்த பாலஸ்தீனத்துல அப்படி அந்த பட்டணம், அது சூரிய ஒளி அந்த பட்டணத்துக்கு மேல படும்போது அந்த பட்டணம் எப்படி இருக்குமா, கலங்கரை விளக்கு போல இருக்குமா. பாருங்க, இரவு நேரத்துல ஒரு பாதுகாப்புன்னு சொல்றாங்க. அந்த அந்த பகுதிகளிலே அந்த மலை மேலே இருக்கிற அந்த பட்டணம் வெள்ளை நிறத்துல இருப்பது, இரவு நேரத்துல அதிலே ஒளிகள் பிரகாசிக்கும் போது அங்கே வருகின்ற அத்தனை பேருக்கு ஒரு பாதுகாப்பாக அந்த பட்டணம் இருக்கிறது என்று சொல்லி அங்க வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இன்றைக்கும் அது அந்த மலை மேல் இருக்கிற பட்டணம் அது மறைக்க முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாமும் கூட அப்படிதான். சில நேரங்கள்ல ஆண்டவர் மலை மேல் உள்ள பட்டணத்தை போல பிரகாசம் உள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தர வேண்டும் நினைக்கிறார். இந்த பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்? பார்வையாளர்களை ஈர்க்கும் பட்டணமாக இருக்கிறது. இப்போ மலை மேல பாத்தீங்கன்னா அந்த வீடு எப்படி இருக்கும், மேகங்கள் பக்கத்துல இருக்கும், சூரிய ஒளி பிரகாசம், ஒரு வெளிச்சம், எல்லாத்தையும் ஆண்டுடைய படைத்த படைப்புகள் எல்லாத்தையும் பார்க்கிற விதமாய் ஒரு அழகான ஒரு பட்டணமாய் இருக்கும். நம்ம வாழ்க்கையும் அப்படிதான். கர்த்தர் என்ன செய்கிறார்? கிறிஸ்தவ வாழ்க்கைய நம்ம எப்படி இருக்கணுமா, மற்றவர்களுடைய பார்வையில நேர்மையா, ஒழுக்கம், இரக்கம் உள்ள, கிருபை நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, இன்னும் என்ன சொல்லுகிறது, இந்த பட்டணத்தை என்ன குறிக்கிறது? சத்தியத்தின் ஒளி என்று சொல்லப்படுது. சத்தியத்தின் ஒளி. அப்போ நம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வேத புஸ்தகம் நமக்கு ஒளி வீசுகிறது, சத்தியத்தை நமக்கு காண்பிக்கிறது. இங்கே பவுல் அங்கே தன்னுடைய ஊழியத்துல தன்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்கிறார். அவர் வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியங்களை தன்னுடைய ஊழிய வாழ்க்கையிலே அவர் எடுத்துக்கொண்ட தீர்மானங்கள், செயல்கள், அவர் செய்கின்ற காரியங்களை அங்க கொரிந்தி பட்டணத்துக்கு அங்க சொல்கிறார். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 1-2 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. வெட்கமான அந்தரங்கமான காரியங்களை நாங்கள் வெறுத்து தரித்திரமாய் நடவாமல் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினாலே தேவனுக்கு முன்பாக, எல்லா மனுஷனுக்கும் முன்பாக மனசாட்சிக்கு எங்கள்
உத்தமரெண்டும் விளங்கம் பண்ணுகிறோம் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. எல்லா மனுஷனுடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமரெண்டு விளங்க பண்ணுகிறோம் என்று சொல்கிறார் பவுல். எல்லா மனுஷனுக்கும் முன்பதாக தன்னுடைய ஊழிய அனுபவம் பாருங்க, வெட்கமான அந்தரங்க காரியத்துக்கு இடம் கொடுக்காமல் நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடக்காமல் என்று சொல்ல, தந்திரமா நடக்காம. அப்போ இங்க பவுல் இன்னொரு ஒரு பகுதியில சொல்கிறார், கொலோசியர் 1:21 அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது, முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுதும் ஒப்புரவாகினார் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ மரணத்தினாலே கர்த்தர் நம்மை அந்நியராய் இருக்காம நம்ம முன்னே துர்க்கிரியை, முன்னாடி இருந்த துர்க்கிரியை, முன்னாடி இருந்த நம்ம பின்மாற்றம், அப்படி இருந்த நம்ம வாழ்க்கைய பரிசுத்தமுள்ளவராக மாற்றிருக்க. எப்படின்னா அவருடைய இரத்தத்தினால, அவருடைய மரணத்தினால கர்த்தர் என்னை பரிசுத்தமுள்ள வாழ்க்கைக்குள்ளாக மாற்றியிருக்கிறார் என்று பவுல் சாட்சி சொல்கிறார். எவ்வளவு வேணும் மாற்றம் பாருங்க. பவுல் அவன் எப்படி கிறிஸ்தவரை அழிக்க, எப்படியாவது கொள்ள வேண்டும் என்று அவன் வெறி கொண்டு வந்த ஒரு மனிதன். அவனுக்குள்ளாக ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அவர் சொல்ல, முன்பு நான் துர்க்கிரியை செய்தேன், ஆனால் இப்போ நான் பரிசுத்தராக இருக்கிறேன், எனக்குள்ள பரிசுத்தம் இருக்குது, கர்த்தருடைய சிலுவை, அவர் மரணம் எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்குன்னு சொல்றார். மத்தேயு 5:16 இவ்விதமாய் மனுஷ உங்கள் நற்கிரியை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லி குறிப்பிடும். மனுஷ உங்கள் நற்கிரியை கண்டு. இப்போ மத்தேயு 5:16 நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய வெளிச்சம் ஆண்டவர் முன்பாக பிரகாசிக்கும். கர்த்தரே வெளிச்சமா இருக்கணும். அந்த காரியங்கள் கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ள ஒரு மனமாற்றம் வேண்டும். மாற்றங்களை விரும்புகிறார். மற்றவர்கள் பார்க்கணும் நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்கணும், நம்ம சிந்தனைகள் எப்படி இருக்குது. நம்ம தேவ சாயலாக படைக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள், உலகிற்கு வெளிச்சமாக இருக்கணும்னு சொல்லி அப்போ வெளிச்சம் அப்படின்னா ஏதோ ஒன்று நினைக்கிற கூடாது. வெளிச்சம்னா முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை, மற்றவர்கள் பார்வையில நம் முன்மாதிரியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து காட்டணும். சாட்சி உள்ள ஜீவியம் பாருங்க. சில நேரங்கள்ல நம்ம சாட்சி என்ன சொல்லுவோம், இசப்பா எனக்கு இப்படி ஒரு நன்மை செஞ்சாங்க, எனக்கு சரீரத்துல காய்ச்சல் இருந்து சுகத்தை கொடுத்தாங்க, என் மகன் அவனுக்கு வயிறு வலிச்சு அந்த வயிறு வலி சரியாயிட்டு, அதுதான் நம்ம சாட்சின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம சாட்சி. சில வேலைகளில் இப்படிதான் நான் சொல்லிட்டு இருக்கோம், நான் ஜெபித்தேன், கர்த்தர் எனக்கு இந்த வேலையை கொடுத்தார், நல்ல சாட்சி அப்படின்னு சொல்லி நாம் சாட்சியை சொல்லி கொண்டிருக்கோம். அப்படி அல்ல, அப்படிப்பட்ட சாட்சி அல்ல. நம் வாழ்க்கை கர்த்தருடைய தேவ சாயலாக மாறி நம்மை ஆண்டவரை போல வாழ்கிற வாழ்க்கை தான் சாட்சி. பாருங்க, சிலர் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் குறை சொல்லி கொண்டே இருப்பார். மற்றவர்களை குறை சொல்லுவது, மற்றவர்களை சுட்டி காட்டி கொண்டே இருப்பார்கள். பாருங்க, முன்னேற விடாதபடிக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற சில மனிதர்கள் அந்த ஊழியத்துல மற்றவர்கள் கொஞ்சம் எழுமிட்டு அவர்களை தட்டி விடுவார்கள். சில வேலை செய்கிற இடத்துல, வேலை ஸ்தலத்துல நல்ல வேலை செய்வாங்க, உண்மையா இருப்பாங்க, அவர்களை தட்டி விடுவார்கள். அவர்களுக்கு நல்ல ஒரு உயர்வை கொடுக்காதபடி, நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்காதபடி, நல்ல ஒரு அவர்கள் செய்த வேலைக்கு மதிப்பு கொடுக்காதபடிக்கு அதை தடுத்து நிறுத்துகிற மனிதர்கள் உண்டு. தடுத்து நிறுத்தி விடுவாங்க.
தட்டி விடுவாங்க. ஆனால் தேவன் எப்படின்னா மலை மேல் உள்ள பட்டணமாய் நம்மை வைத்திருக்கிறார். மறைக்க முடியாது, எந்த மனுஷனும் அதை மறைத்து வைக்க முடியவே முடியாது. நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்மை மலை மேல் உள்ள பட்டணமாய் மற்றவர்களுக்கு ஒளி தருகிற ஒரு மனிதர்களாக ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் அழைக்கிறார். சில குடும்பங்கள்ல கணவன் மனைவி அன்பா இருப்பாங்க, ரொம்ப அன்பா இருப்பாங்க. அது மற்றவர்களுக்கு உறவினர்களுக்கு சிலருக்கு பிடிக்காது பாருங்க. அது சொல்லி அவர்கள் அந்த சாட்சியை இழக்கிற வரைக்கும் தவறான காரியங்களை சொல்லி பாருங்க பிரித்து விடுகிற குடும்பங்கள் உண்டு. நல்ல மனசாட்சி இந்த கிறிஸ்தவர்களுக்குள்ள சில நேரங்கள்ல மனசாட்சி இல்லை, சுவாப அன்பு இல்லாமல் போய்விட்டது. இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ளாக எவ்வளவே நாம் சாட்சியாய் வாழ்கிறோம். குடும்ப உறவுகளுக்குள்ளாகவே கணவன் மனைவி அன்பு சுவாப அன்பு இல்லாதபடிக்கு சிலருக்கு தட்டி விடுவாங்க, சிலர் மட்டம் தட்டுவார்கள் குடும்பங்களுக்குள்ள. ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரிகளோடு பேசி கொண்டிருந்தோம், உறவினர்கள் பேசி கொண்ட போது அவர்கள் சொன்ன காரியம் மேல சில காரியங்களை பேசி கொண்டோம். அவர்கள் அவ்வளோ தைரியமா உனக்கு இதெல்லாம் நீ செஞ்சிருவியா, அவ்வளோ தைரியம் உனக்கு வந்துட்டான்னு கேட்டார். மட்டம் தட்டுகிற மனிதர்கள், உன்னால முடியாது, நீ செய்ய முடியாது, இவ அப்படி கிடையாது, இந்த மனுஷி இப்படிதான், சிலர் பார்த்து இவ இப்படித்தான் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க, இவ குணம் இப்படிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. கர்த்தர் நம்மை மலை மேல் உள்ள பட்டணமாக மற்றவர்களுக்கு வெளிச்சம் தருகிற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் அழைக்கிறார். எபேசியர் 5:8 குறிப்பிடப்பட்டிருக்கிறது, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கு குறிப்பிடும். அப்போ முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்னா அந்தகார கிரி காரிருள், நம்ம வாழ்க்கையில பாவ இருள் இருந்தது. அப்போ இன்றைக்கு கர்த்தர் நம்மை எப்படி அழைக்கிறார்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் அழைக்கிறார். தேவ சாயல் நமக்கு வரணும், ஆண்டவருடைய வெளிச்சம் நம்மள பிரகாசிக்கணும். அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பட்டணத்தை குறித்து சொன்ன பிறகு அங்கே மத்தேயு 5:14 வரை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லி அங்கே சொல்லிவிட்டு அங்கே 15:16 அவர் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கப்போ. ஒருத்தர் விளக்க கொளுத்தி மரக்காலில் வைக்காம விளக்க தண்ணி மேல வைப்பாங்க. அப்போ அப்பதான் வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கும் அது வெளிச்சம் கொடுக்கும். இப்போ நம்ம வாழ்க்கையில இயேசு ஆண்டவராக இயேசுவின் ஒளி மற்றவர்களுக்கு பிரகாசிக்கிற ஒரு ஒளி விளக்காக இருக்கணும். அங்க குறிப்பிட்ட வெளிச்சத்தின் பிள்ளைகள். இப்ப நம்ம எல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். எப்படின்னா பகலுக்குரியவர்கள், கபடற்றவர்கள், பாவம் அறியாதவர்கள், அன்பானவர்கள், நீதிமான்கள், கனி நிறைந்த வாழ்க்கை உடையவர்கள். அப்போ நம்ம எப்படின்னா அன்பு, இன்றைக்கு எவ்வளோ வேணும் நாம் அன்பு செலுத்துகிறோம். கனிவுள்ள வாழ்க்கை பாருங்க, நம்ம அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு. பொறுமை இருக்கு அன்னைக்கு கிறிஸ்தவன். அப்போ தயவு, இறக்கம் இல்லை அன்னைக்கு. இதெல்லாம் நமக்கு வேணும். இப்போ மலை மேல் உள்ள பட்டணமாய் நம் பிரகாசிக்கணும்னா கர்த்தர் நமக்கு அன்பு பாருங்க, நீதிமான்ங்கிற அங்கீகாரத்தை நமக்கு கொடுக்குறார். அநேக வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் சொல்றாங்க. மத்தேயு 23:27-28 மாயக்காரரே, வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவர் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளால் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷனுக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும்
அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள் என்று சொல்லு. வெளி தோற்றத்துல நம்ம என்ன செய்யறோம்? பெர்ஃபெக்டா, நான் கரெக்டா இருக்கேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கேன். வெளியே இருங்க, சர்ச்சுக்கு போகும்போது ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு, இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளாக ரொம்ப பயபக்தியாக நாம் தேவ சாயலை காண்பிப்போம். ஆனால் மாற்றம், உள்ளுக்குள்ள மாற்றம் இருக்காது. பகை, கோபம், வைராக்கியம், வீண் பொறாமைகள் இதெல்லாம் நமக்குள்ள இருக்குது. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் இதெல்லாம் மாற்றணும். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையா இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நினைக்கிறார். இங்கே பில்லி கிராம் என்கிற தேவ மனிதன், நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த மனிதன். அவரை குறித்து சுவாரஸ்யமான காரியங்கள் அங்கே குறிப்பிடும். அவர் அமெரிக்காவில் உள்ள வடக்கு கரோலினாவில அவர் பிறக்கிறார். அங்கே அவருடைய பிறப்பு, அவர் ரூத் என்பவரை திருமணம், அவருக்கு 2 மகன்கள் 3 மகள்கள் இருக்காங்க. இப்போ அவருக்கு 19 பேர பிள்ளைகள். ஊழிய அனுபவம் பாருங்க. அவர் 185 நாடுகளுக்கு அவர் பயணம் செய்கிறார். நிறைய ஜனங்களை சந்திக்கிறார். சுவிசேஷ பணியை செய்கிறார். இவர் நிறைய புத்தகங்களை, 30க்கு அதிகமான புத்தகங்களை எழுதியிருக்கிறார். ஆவிக்குரிய அனுபவம் பாருங்க. அவர் கூட்டத்துக்கு இதுவரைக்கும் உலகத்துல இவர் கூட்டத்துக்கு வர்றம எந்த கூட்டத்துக்கு மனிதர்கள் அப்படி வந்ததுல அவ்வளவு ஒரு வல்லமை உள்ள ஒரு ஊழியர். ஒரு சமயம் அவர் நற்செய்தி கூட்டத்துல இருக்கும்போது சிலர் அவரோடு கேள்வி கேட்கிறார். அவர்கள், தேவன் உங்களை இவ்வளவாய் வல்லமையாய் பயன்படுத்த காரணம் என்ன என்று சொல்லி கேட்கிறார். அப்போது அவர் சொல்கிறார், நான் பரலோகத்துக்கு செல்லும் போது தேவனிடம் நான் அதை கேட்பேன் என்று சொல்லி தாழ்மையாக பதிலளிக்கிறார். இவ்வளவு பெரிய ஊழியர், தேவ வல்லமை அவர்கள் வெளிப்படுகிறது, அவ்வளோ கூட்டங்கள் இருக்கு. ஆனா அவர் இல்லை, நான் இவ்வளோ மணி நேரம் ஜெபிப்பேன், இவ்வளோ வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன், இவ்வளோ நேரம் காத்திருப்பேன் என்று பெருமையான காரியத்தை சொல்லி விடாதபடிக்கு, நான் பரலோகத்துக்கு செல்லும் போது தேவனிடம் நான் அதை கேட்பேன் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, அமெரிக்கால அநேகர் சொல்றாங்க, நீங்க இப்போது நீங்க தேர்தல் இருக்கு, ஜனாதிபதி தேர்தலை நின்னா எல்லாரும் உங்களுக்கு நீங்க வெற்றி பெற்று விடுவீர்கள் என்று சொல்றாங்க. ஆனால் அவர் சொல்றார், எனக்கு கர்த்தர் ஒரு வேலையை, பணியை தந்திருக்கிறார், அதை நான் விடவே மாட்டேன். ஆண்டவருக்காக நான் ஆளுவேன்னு சொல்லி 70 ஆண்டுகள் ஊழியம் செய்கிறார். அவர் 2018ஆம் ஆண்டு பாருங்க அவர் மரித்து விடுகிறார். எல்லாத்துக்கும் தெரிந்த மனிதர். அந்த பில்லி கிராம் குறித்து அநேக சுவாரஸ்யமான காரியங்களை நம்ம வாசிக்கலாம். ஆனால் அவர் எவ்வளவு தாழ்மையா இருக்கிறார் பாருங்க. மலை மேல் உள்ள பட்டணமாய் நாம் பிரகாசிக்க வேணும். மற்றவர்களுக்கு ஒரு உபயோகமுள்ள பாத்திரமாக கர்த்தர் நம்மை வைக்க விரும்புகிறார். இன்னும் கிளாரிந்தாள் அம்மையாரை குறித்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். தென் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த பெண் தாய் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார் பாருங்க. இந்த கிளாரிந்தாள் அம்மையார் அவர் வீட்டிலே ஒரு சிறு கூட்டத்தை அவர் துவங்குகிறார் பாருங்க. அதுல 7 முதல் 40க்கு அதிகமான மனிதர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பித்தார்கள். உடனே தன் வீட்டிற்கு அருகே ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆலயத்தை கட்டி அவர் அழகாக இருக்கும்போது அந்த ஆலயத்தை ஸ்வாட்ஸ் ஐயர் பிரதிஷ்டை செய்கிறார். இப்பொழுது இந்த ஸ்வாட்ஸ் ஐயர் கிளாரிந்தாளை பார்க்கிறார். கிளாரிந்தாள் அவளுடைய குணங்கள் எல்லாம் பார்த்து ஒரு காரியத்தை சொல்கிறார். அவளை திருத்தும்படியாக சில காரியங்களை, நீ வேலைக்காரரிடம் அடிக்கடி எரிச்சலா பேசக்கூடாது, ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடாது, சிற்றின்பங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது என்று சொல்லி அந்த ஸ்வாட்ஸ் ஐயர் ரொம்ப அழகாக பேசுகிறார். அப்போது அவர் சொல்றார், அற்ப அவதூறுக்கு நீ இடம் கொடுத்துறாத என்று சொல்லி அந்த பிராமண பெண்மணிகிட்ட நான் கேட்டேன். அவள் அதை அன்போடு ஏற்றுக்கொண்டாள், நான் சொல்லி அனைத்தையும் கேட்டுக்கொண்டாள் என்று சொல்லி ஸ்வாட்ஸ் ஐயர் சொல்றார். அவ எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு கிளாரிந்தாள் அம்மையார் பாருங்க, அன்போடு கேட்டுக்கொண்டு அவருக்கு கீழே வேலை செய்கிற உபதேசிமார்களுக்கு
ரொம்ப தாழ்மையாய் நடந்து கொள்கிறார். அவருக்கு வருகின்ற அத்தனைவர்களுக்கும், ஏழைகளுக்கும் உதவி செய்கிறார். பாருங்க, ஒரு நாள் கூட இருந்தால் அம்மையாரை குறித்து அவதூறான பேச்சு வந்துவிடக்கூடாது என்று சொல்லி பேசின அந்த வார்த்தையை அழகாக ஏற்றுக்கொண்ட கிளாரிந்தாள். பாருங்க, அன்போடு ஏற்றுக்கொள்கிற உள்ளம். இன்னைக்கு எத்தனை பேர் சில காரியங்களை சொல்லும்போது, காரியங்களை பேசும்போது நாம் கேட்கிறோம், எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறோம். தென் தமிழ்நாட்டில் நெல்லையில் நம்ம திருமண்டலத்தில் ஒரு திருச்சபையின் தாயாக இருக்கின்ற ஒரு கிளாரிந்தாள், அவள் ஸ்வாட் சையர் சொன்ன சின்ன சின்ன காரியங்களை கேட்டு அவளுக்குள்ளாக தவறான எண்ணம் வரல. அந்த ஜனங்கள் ஒரு நாள் கூட இது என்னுடைய நான் கட்டின ஆலயம், இது நான் ஊழியர்களுக்கு கொடுத்த செலவழிக்கிறேன், நான் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவள், இப்படிப்பட்ட பாகுபாடு வந்துவிடக்கூடாது என்று சொல்லி தன்னை அவள் தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். மலை மேல் உள்ள பட்டோர் இன்றைக்கு தென் தமிழ்நாட்டில் தாயாக திகழ்கிறார் கிளாரிந்தாள். இன்றைக்கு கர்த்தர் நம்மையும் இதே போலதான் பிரகாசிக்கும்படி அழைக்கிறார். அநேக நேரங்கள்ல நாம் என்ன செய்கிறோம், பெருமைக்கு ஓடி விடுகிறோம், பெருமையான காரியத்துக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். ஊழியத்தின் பாதையில கூட சில நேரங்கள்ல பெருமை வந்து விடுகிறது, சில நேரங்கள்ல நாம் பெருமைப்பட்டு விடுகிறோம். பாருங்க, ஒரு சம்பவம், உண்மை சம்பவம். பாருங்க, சென்னையில அயனாவரத்துல நடந்த ஒரு சம்பவம். ஒரு தக்காளி வியாபாரி, அவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு நாளும் காலையிலே எழும்பி ஜெபித்து கொண்டே செல்வார். அதிகாலையிலே அவர் எழும்பி, அவள் காலையிலே 3 மணிக்கெல்லாம் எழும்பி அங்கே போய் அயனாவரத்தில் போய் நிறைய தக்காளியை வாங்கிட்டு அவர் வியாபாரம் செய்வார். இப்படி சென்று கொண்டிருக்கும் ஒரு நாள் அவர் பிந்தி தாமதமாக முழித்து விட்டார். அன்றைக்கு திங்கட்கிழமை. பிறகு அவர் 5:30 மணிக்கு கடையே திறந்து விடுவார். ஆனால் எழுமினதே 5:30. அவர் ஆனாலும் ஆண்ட சமூகத்திலே ஜெபித்து விட்டு போகிறார். அங்கே வியாபாரத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சிரிக்கிறார்கள். அவர் வியாபாரம் பண்ற லட்சணத்தை பாருன்னு சொல்லி சிரிக்கிறார்கள். ஆனாலும் தைரியமா போறாரு. அங்க போனா அங்க ஐநாபுரத்துல ஒரு கடைக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாரும் வெத்து டப்பா தான் இருக்கு. அவருக்கு என்ன செய்வதுன்னு தெரியல. அங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போது திடீரென்று ஒரு லாரி வருகிறது. அவர் பார்க்கிறார். பார்த்துட்டு அங்க பார்த்தாங்க அந்த லாரி நிறைய தக்காளி இருக்கு. அவர் சொல்ற, சற்று தாமதமாக எங்கள் வண்டி தாமதமாகிவிட்டது, அதனால வழக்கம் போல தருகின்ற அதை விட நான் 30 ரூபாய் கம்மியாக தருகிறேன் என்று அந்த தக்காளி வியாபாரியிடம் அதை கொடுக்கிறாங்க. பாருங்க, அவ்வளோ ஆச்சரியம். இதற்கு முன்பதாக வந்தவர்கள் அதிக பணம் கொடுத்து வாங்கி சென்றார்கள். இந்த வியாபாரி அன்றைக்கு தாமதித்ததுனால அவருக்கு அன்றைக்கு வருமானம். ஆச்சரியப்படும்போது தேவ பிள்ளைகளை அவரை பார்க்கும்போது ஆண்டவர் செய்த அதிசயங்களை அவரை பார்த்த அநேகரும் ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி இது நடந்தது? நாங்கள் ஒரு நாளும் தாமதித்து இந்த மாதிரி காரியங்கள் கிடைத்ததே இல்லைன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டோம். இன்றைக்கு ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறதா? பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறோமா? தேவனை தேடுகிறோமா? நிறைய நேரங்கள்ல ஆண்டவரை நாம் மறந்து விடுகிறோம். அநேக நேரங்கள்ல நாம் சில சாட்சி ஆண்டவர் அநேக சாட்சிகளை நம்ம வாழ்க்கையில செய்யணும். கர்த்தர் எனக்கு என் குடும்பத்துல அற்புதம் செய்யணும், என்னுடைய தேவைகளை சந்திக்கணும், எனக்கு நிறைய சொத்து வேணும், பணம் வேணும், புகழ் வேணும், வேலை வேணும், வீடு வேணும், வசதி வேணும், பதவி வேணும், புகழ் வேணும்னு சொல்லிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் அவர் நம்ம எப்படி இருக்கிறாரா? எபேசியர் 5:8 முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிற வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட ஜீவியம் ஜீவிக்கிறோம்? அவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா? ஏசாயால குறிப்பிடப்பட்டது போல எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கணும். நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கணும். நிறைய ஒரு பாடல்லாம், அநேக பாடல்கள்
குறிப்பிட்டப்பட்டிருக்கு. நிறைய பாடல்களை நம்ம கேட்குறோம் கிறிஸ்தவ வாழ்க்கையில். அதில் ஒரு பாடல், உம்மை போல மாறணுமே ஏசையாங்கிற ஒரு பாடல் பாருங்க. உம்மை போல மாறணுமே, பரிசுத்தம் வேணும் அப்படின்னு சொல்ல ஒவ்வொரு வரிகள் அங்கே இருக்கும் பாருங்க. உண்மை போல மன்னிக்கிற குணம், இந்த மாதிரி காரியங்கள் நம்ம பாடல்களை கேட்குறோம். சில காரியங்கள் ஆலயத்துக்கு செல்றோம், வேதத்தை வாசிக்கிறோம், சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்றோம். ஆனால் ஆண்டவருடைய தேவ சாயலை நாம் வெளிப்படுத்த மறந்து விடுகிறோம். சில காரியங்கள்ல நாம் தவறி விடுகிறோம். ஆண்டவர்கிட்ட இன்றைக்கு கேட்கலாம், ஆண்டவரே மலை மேல் உள்ள பட்டணமாய் நாம் மறைக்கப்படாதபடிக்கு ஆண்டவருடைய தேவ சாயலாய் நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா. ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை செய்யுங்க, நற்கிரியை எங்களில் வெளிப்படணும், மலை மேல் உள்ள பட்டணமாய் பிரகாசிக்கிறவர்களாய் நாங்கள் மாறணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா. அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு கூட எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க இயேசப்பா. நாங்கள் அநேக நேரங்களில் தவறி விடுகிறோம் அப்பா. நாங்கள் இயேசப்பா எங்கள்கிட்ட பெருமை இருக்குது இயேசப்பா, எங்களை உலக காரியங்களுக்கு நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கோம். உலக சிந்தனை அப்பா, பணம், பதவி, புகழ், வசதியான வாழ்க்கை, அதற்காக நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கோம் இயேசப்பா. எங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அற்புதம் செய்யுங்க, அதிசயங்கள் செய்யுங்க இயேசப்பா. மலை மேல் உள்ள பட்டணமாய் இயேசப்பா மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை தருகிற பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டுக்கிற ஒவ்வொருவரோடு பேசுங்கப்பா. தேவ சாயலாக எங்களை மாற்றுங்க. உமக்காக நாங்கள் வாழ்ந்து சாட்சியை ஜீவிக்க கிருபை, துதிகன மகிமை மொக்கை ஏறடிக்கிறோம். இப்பறமுள்ள கேட்கிற பிதாவே, ஆமென்.